வெந்தயக்கீரை வீட்டில் எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மருத்துவ குணம் அதிகமாக உள்ள கீரை. இது உணவுப் பொருளாகவும் அதே நேரத்தில் மருந்தாகவும் பயன்படுது. ஈரமான மண் நல்லா வளரும். இப்போ நான் வீட்டில் இருக்கிற வெந்தயம் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதை அப்படியே மேலே தூவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் மண் போட்டு வச்சாலே நல்லா வளரும். ஆனால் ரொம்ப ஆழமாக அதை நம்ம வைக்க வேண்டாம். நீங்கள் இதை ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மார்னிங் போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ஜெர்மினேட் ஆகிடும். மழை பெஞ்சதுனால மண் எனக்கு ஈரமாக இருக்குது. நீங்கள் சும்மா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு வெந்தயத்தை அப்படி லைட்டாக மேலே போட்டுட்டு லைட்டாக கவர் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லையா அப்படியே தூவிட்டு மேலே மண் போட்டாலும் ஓகே தான், உங்களோட விருப்பம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம அதில் வெந்தயம் போட்டுக்கலாம். ரொம்ப ஆழமாக போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுட்டு வரலாம். லைட்டாக இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணிக்கணும். அப்போ தான் பேர்ட்ஸ் இதை எடுக்காது. தண்ணி தெளிச்சிடலாம். 2 days ஆச்சு. பார்த்திங்கன்னா லைட்டாக ஜெர்மினேட் ஆகிருக்கு. நீங்கள் ஊற வச்சு பண்ணிங்கன்னா 1 dayயில் கூட சீக்கிரமாக கூட அது ஜெர்மினேட் ஆகிடும். இப்போ லைட்டாக வந்திருக்கு. ஒரு 1.5 weeksலேயே நம்மளுக்கு வெந்தயக்கீரை கிடைக்கும். இது 3rd day. மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் வீக்லி ஒன்ஸ் நம்ம வெந்தயக்கீரை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். இது குளிர்ச்சி தன்மையாக இருக்கும். பிளட் சுகர் லெவல்ஸை இது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பேட் கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணும். பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வளர்ந்துருக்கு. வெந்தயக்கீரை நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். இரும்பு சத்து இதில் இருக்குது. வெந்தயக்கீரையில் நிறைய புரோட்டீன், ஃபைபர், மெக்னீஷியம் இருக்குது. இப்போ இது நல்லா க்ரோ ஆகிடுச்சு. நான் இதை எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இதை இப்படி கூட விட்டுடலாம். நம்மளுக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு லாங்காக க்ரீன் கலரில் சீட் பாட்ஸ் உருவாகும். பூக்கள் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இல்லைனா ஒயிட் கலரில் இருக்கும். அந்த சீட் பாட்ஸ்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இல்லைனா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு அதுலேருந்து நம்மளுக்கு வெந்தயம் கிடைக்கும். அதுக்கு கொஞ்ச நாள் நம்ம இதை அப்படியே விட்டுடணும், ஒரு 50 daysக்கு மேலே. வெந்தயக்கீரையும் பருப்பும் சேர்த்து நம்ம குழம்பு செய்யலாம். இந்த கீரையில் பொரியலும் செய்யலாம். சப்பாத்தி மாவு பிசையும் போது இதோட லீவ்ஸ் கொஞ்சம் போட்டு நம்ம சப்பாத்தியும் செய்யலாம். கொஞ்சம் வெந்தயத்தை நம்ம நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் அதை அரைச்சி தலையில் நம்ம முடிக்கு அப்ளை பண்ணும்போது ஹேர் ஃபாலிக்கல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஹேரும் பார்த்திங்கன்னா க்ளாஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த கீரையை பறிச்சிட்டேன். மண்ணாக இருக்குது, வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்ணெல்லாம் கீழே வந்துடும். வெந்தயம் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஹேர் ட்ரையாக நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ. பாய்.